அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சோ அவர்களுடைய படம் பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது சோ என்ன பண்ணுவார், ஒரு பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஒருத்தங்களை போய் கேட்பார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்வாரு. அவங்க இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்பாரு. அடைச்சி அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க. ஆஹா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தப்பா போகும்போது முதல்ல என்ன பண்ணுவார், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்பார். அவங்க வந்து ஏதோ 3 பசங்களோ என்னவோ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ புத்திசாலித்தனமா ஆஹா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சின பிறகு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பார். ஒரு அறை விட்டு போவாங்க. இது ஆரம்பிக்கும் போது காமெடியாக ஆரம்பித்தா நல்லா இருக்குது சார் அப்படின்னு சில நண்பர்கள் சொன்னாங்க. அதுக்காக ஒரு பழைய படத்திலிருந்து காமெடியை எடுத்து சொன்னனே தவிர, சார் நீங்கள் வந்து இவரை குறிப்பால் உணர்த்துகிறீர்களா, இல்லை இது ஏதாவது குறியீடு வச்சுக்கிறீங்களா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. நான் ரொம்ப வெள்ளந்தியாக சொல்லி நிற்கிறேங்க. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அண்ணாமலை அவர்கள் இவர் வந்து லண்டனில் இருந்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்த உடனே பல பேருடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றார். அது வேற ஒன்றும் இல்லைங்க, அது நிறைய பேட்டி கொடுக்குறாரு, அதனால எல்லாரும் யூடியூப்ல அதை பார்த்து நிற்கிறாங்க லேட் நைட் உக்காந்தீங்கன்னு. அதை தான் சொன்னனே தவிர மறுபடியும் இதில் உள்குத்தெல்லாம் எதுவும் கிடையாது, நம்புங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்ததா பாஜகவில் நாங்கள் சொல்லலை, அப்படி சந்தித்தாலும் தப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சருடைய மருமவன், அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, இவங்கள்லாம் வந்து அதானியை சந்தித்திருக்கின்றார்கள். அப்படி இல்லை அப்படின்னா சொல்லுங்க, நாங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்குறோம், எந்த ரூமில் எந்த ஹோட்டலில் சந்தித்தது முதற்கொண்டு நாங்கள் ஆதாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முதல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும். அதாவது முதலமைச்சர் அதானியை சந்தித்தால் தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். நாம் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படியே தான் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டு கரெக்டு தான் அப்படின்றது ஊர்ஜிதமாகின்றது. உடனே நீங்கள் என்ன சார் நீங்களும் வந்து ஊப்பி மாதிரி ஆயிட்டீங்களா அப்படின்லாம் யாரும் என்னை கழுவி ஊற்றாதீங்க. நாம் கரெக்டான ஸ்டாண்ட், அதான் நடு சென்டர், அதை தான் நம்ம என்றைக்குமே எடுப்போம். ஏன்னா ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு பிரதம மந்திரியோ ஒரு தொழிலதிபரை சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தொழில் தூங்குவது. நிறைய வந்து முதலீடு போடுங்க, வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வாங்க, நிறைய கம்பெனி ஆரம்பிங்க. இங்கே வந்து அதானி அதானி அப்படின்னு கோஷம் போட்டுனுக்கிறாங்களே. மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும், இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஏன் தெலுங்கானாவில் வந்து அதானிக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே கொடுக்கலையா? இதே தமிழ்நாட்டிலே எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறாங்க அதானிக்கு. ஏன் அவரை கூப்பிட்டு ப்ராஜெக்டை கொடுப்பீங்க, நீங்கள் வந்து வேலை செய்யுங்க அப்படின்வீங்க. ஆனால் வந்து அதானி பற்றி விசாரிக்கணும், எனக்கு தெரியும் இவங்களுக்கு அதில் விசாரித்தா ஒன்றும் வராது அப்படின்னு. அதனால தான் இந்த மாதிரி கோஷம் போட்டுனுக்கிறாங்க போல இருக்குது புள்ளி கூட்டணி. சரி ரைட்டு. அந்த இது என்ன மாதம், டிசம்பர் மாதமா? ஆமாம், வின்டர். அதனால் அப்படி வெளில வந்து கொஞ்சம் அந்த வெயில் வர நேரத்தில் நார்மலாக டெல்லியில் நீங்கள் பார்க்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸிலலாம் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே எல்லாம் வெளில லானில் வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க, அந்த வெயில் காயிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது கோஷம் போடுறாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு, அதானியை முதலமைச்சர் சந்தித்திருந்தால் அது தவறில்லை அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு சந்திப்புமே வெளிப்படையாக சந்தித்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் இந்த தொழிலதிபர்களை சந்தித்தார், இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து சவுத் கொரியாவிலேருந்து வந்த தொழிலதிபர்கள் அமைச்சரை சந்தித்தனர், முதலமைச்சரை சந்தித்தனர், மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தொழில் பற்றி பேசினர், இப்படி நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால் இப்படி வெளிப்படையான சந்திப்பு யார் யாரை சந்தித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சந்திப்பு வெளிப்படையாக இல்லாமல் ரகசியமாக இருந்தது அப்படின்னும் போது தான் கேள்வி வருகின்றது. ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா டைரெக்டாக மீட் பண்ண வேண்டியதானே, யாரும் அவங்கள ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, இப்படி தான் எல்லாரும் பேசுவாங்க. இப்போது இந்த அவருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் சந்தித்தார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் என்னங்க தப்பு? அவர் ஒரு தொழிலதிபர், யார், அதானி. அதே மாதிரி சபரீசன் அவர்களும் ஒரு தொழிலதிபர், அப்படி தான் நினைக்கிறேன். சரி, அப்படியே இல்லாட்டாலும் ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஏன் அதானி அப்படின்னா அம்பானியோட தான் பார்ட்னர்ஷிப் போடணும்னு ஏதாவது சட்டமா? அவரை மாதிரி 1000-10,000 கோடி வச்சுருக்கவங்களோட தான் பார்ட்னர்ஷிப் போடணுமா? சின்ன சின்ன தொழிலதிபர்கள் இல்லை புதுசாக வரவங்க ஆந்த்ரப்ரனர்ஸ், தொழில் முனைவோர், அவங்களோடலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதான்? நான் தாராளமாக பண்ணலாம். யாராக இருந்தாலும் அதானி மாதிரி ஒரு தொழிலதிபரோட ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ப்ராஜெக்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பணத்தெல்லாம் தமிழ்நாட்டில் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காலியாக கொண்டு போய், ஓஹோ அதை சொல்லக்கூடாதா? சரி, அது அப்போ எடிட்டர் தம்பி அந்த ஸ்ரீலங்கான்றதை கட் பண்ணியிருப்பான், மறக்காமல் கட் பண்ணிடு. சரிங்க, எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து வேலை வாய்ப்புகள் வரப்போகின்றது. நம்ம ஹியூமனிட்டி,
இந்த மனித குலம், மனிதர்கள் தானே வேலை செய்ய போகிறாங்க. ஓ, இதுலேயும் வந்து ஏஐ ரோபோ அதெல்லாம் இருக்கா? சரி விடுங்க, ஏதோ உற்பத்தி பண்ண போகிறாங்க, அந்த லாபம் வரப்போகின்றது. ஓ, யாருக்கு லாபம்னு கேட்பாங்க. சரி விடுங்க, ஜிடிபி உயரப்போகின்றது. 10ஆம் பதில் சொல்லிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதனால் இன்னாரை சந்தித்தார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க. அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி சந்தித்தார்கள் அப்படின்னா, ஆமாங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது? இப்போ நீங்கள் என்னதான் வந்து அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து தொழிலதிபர்களோட சந்திச்சாலும் அந்த நிட்டிகிரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகாரிகள் தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ தொழிலதிபரே கேட்குறாரு, இந்த மாதிரி இடத்துல எனக்கு இடம் வேணும், எனக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் கன்செஷன் வேணும், இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸில் இவ்வளோ தள்ளுபடி வேணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அமைச்சராக ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு. ஃபார் தட் மேட்டர் எந்த அமைச்சரும் வந்து எந்த ஸ்லாபுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு தான் அதிகாரிகள் இருக்காங்க, பக்கத்துலேயே ஃபைலை வச்சு நிற்பாங்க. சினிமாவில் கூட நம்ம பார்த்துக்கிறோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் இது மாதிரி வருது சார், இவருக்கு வந்து இவ்வளோ ஆகும் சார், இத்தனை யூனிட்டுன்னும் போது கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ லாஸ் ஆகும் சார், ஆனால் இதில் இவ்வளோ வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிகாரிகள் தானே எடுத்து கொடுப்பாங்க. அப்போது இது அமைச்சர்கள் எதுக்கு நடுவில் இருந்துக்குன்னு நேரம் அதிகாரிகளே பேசி முடிச்சிட்டாங்கன்னா டைரெக்டாக தொழில் வளரப்போகுது. நாங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு குறை சொல்லி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் ரகசியமான சந்திப்பு அப்படின்னா, கரெக்டு, இதுலேயும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. ஏன்னா இந்த கேரளாவில் நம்ம டோலர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களும் வந்து அந்த அதானி ப்ராஜெக்ட் எல்லாம் குத்துக்கிறாங்க கேரளாவில். அதனால் அவங்களும் கோஷம் போட்டு நின்றுன்னுக்கிறாங்க. இப்போது கேரளாவில் ஒரு கம்பெனி கிட்டெக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க பார்த்தாங்க இனிமேல் இங்கெல்லாம் நம்மளால் வேலை செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட கன்செஷன் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. நாங்கள் வந்து நிலம் கன்செஷன் ரேட்லேயோ இல்லை ஃப்ரீயாவோ இவ்வளோ கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அந்த எக்ஸம்ஷன் இந்த எக்ஸம்ஷன் நிறைய கொடுக்குறோம், நீங்கள் இங்கே வந்து உங்கள் தொழிற்சாலையை மூவ் பண்ணுங்கன்னு. ஆனால் தெலுங்கானாவில் தட்டின்னு போட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், நேரடியாக முதலமைச்சர் வந்து ஒரு தொழிலதிபரை சந்தித்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வாங்க அப்படின்னு பேசினா அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டெல்லாம் நாங்கள் அவங்க கொடுக்குறத விட அதிகமாக கன்செஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு டபால் அந்த தொழிலதிபரை தள்ளிட்டு போயிட்டு அந்த ப்ராஜெக்டை அவங்க ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அப்போ நஷ்டம் யாருக்கு? நம்ம ஊர் ஜனங்களுக்கு தானே. ஸோ இதனாலேயும் வந்து ஒருவேளை அவங்க ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தப்பே கிடையாது. எல்லாமே நாட்டு நன்மைக்காக தான் யோசிச்சுன்னுக்கிறாங்க. 24 மணி நேரமும் நீங்கள் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்களே, இது சரியா? சரிங்க, முதலமைச்சர் அதானியை சந்தித்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் தெள்ள தெளிவாக பதில் கொடுத்துட்டார். இப்போ அண்ணாமலை அதுக்கு மேலே ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு, இந்த மாதிரி அவருடைய மருமவன் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சந்தித்தார்கள் அப்படின்னு. இதுக்கு எப்போ மறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஐயா ராமதாஸ் அவர் வந்து கேள்வியை கேட்கும்போது அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு அந்த மாதிரி யாரும் சொன்னதா தெரியல. ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட கூட கேட்குறாங்க, அவர் ஏதோ பதில் சொல்லாமல் போயிட்டார். சரி ரைட்டு, பில்லு கேட்டதுக்கே விடுங்க. அந்த கோர்ட்டில் வேறு இன்றைக்கி ஹியரிங் வந்துருக்குதுங்க. டிசம்பர் 13 ஞாபகம் இருக்குதா? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த பெயிலை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற வழக்கு. அதில் வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் வந்து இந்த கேஸு போயிட்டுருக்கு இல்லையா, இட் இஸ் பீயிங் சபட்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏதோ நாங்கள் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கி அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை வந்து அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க இடியில் இப்படி பண்ணினுக்கிறீங்க? ஏதாவது டக்கு புக்குன்னு ஆர்கியூமெண்ட்டை முடிச்சு விட வேண்டியது தானே. நீங்கள் பாட்டு இப்படி இழுத்துக்கினே போனால் திக்குன்னு இருக்குது இல்லை ஜனங்களுக்கு. நீங்கள் அமைச்சருக்குன்னெலாம் நினச்சிக்காதீங்க. என்ன ரிசல்ட் வருமோ என்ன ஆகுமோ அப்படின்னு அப்படியே ஜனங்கள்லாம் காத்துனுக்கிறாங்க. அது ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு மந்திரி. அதனால தான் வந்து பெயிலில் ஜெயிலிருந்து வந்த உடனேயே மறுபடியும் மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட மந்திரியுடைய பெயிலை கேன்சல் பண்ணி விடுவார்களோ அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள் எல்லாம். அவங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும்ல. இப்படி இழுத்துக்கினே போனீங்கன்னா என்ன பண்ணுறது? ரப்பர் பேண்ட் மாதிரி அருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும். போங்க இருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கு திருவண்ணாமலை தீபம், அந்த ஜோதி பிழம்பான இறைவனை நாமெல்லாம் வணங்கும் நேரம் இது. எல்லார் வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இஷ்யூ இருக்கு இல்லையா, இதை பற்றி பேசும்போது அந்த அழகர் மலை இது மாதிரியான நிறைய புனித தலங்களெல்லாம் இருக்குது, வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து
அழிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் இவ்வளோ மும்முரமாகுது பாஜக அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆ இவர் தமிழ்நாட்டிலேருந்து தான் எம்பி ஆனாரா? இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் அதெல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கும்போது எங்கே போயிருந்தார் இவர்? ஒருவேளை தமிழ்நாட்டிலையும் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துட்டாரா? என்னன்னு தெரியல. கூட்டணியிலேயே நிறைய குழப்பம் இருக்குது போல இருக்குது. அந்த பக்கம் விசிக்கு அந்த குழப்பத்தை விட்டுருங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருன்னு ஒரு பாதையை வகுத்துக்குன்னு அவர் பாட்டு போயின்னுக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது அவருடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிறாரு. அதை போவதற்கான அடைவதற்கான டைரக்ஷன் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அதில் பயணம் செய்வதற்கு டெடிகேஷனும் அவருக்கு தாராளமாக இருக்குதுங்க. ஸோ அவருடைய கோல் லட்சியத்தை அவர் அடைந்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். லட்சியம் எது அப்படின்னு என்ன கேட்காதீங்க, எல்லாருக்கும் தெரியுதில்ல. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இதுதான் ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஆதவ் அர்ஜுனா அவர் திரும்பாவை கண்ட்ரோல் பண்ணுறாரா, கட்சியில் யார் தலைவர் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் இந்த மன்னர் ஆட்சி அப்படின்றத பல வருடங்களுக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள் தாங்க பேசுகிறாரு. ஸோ திருமா அவர்களைத்தான் ஆதவ் அர்ஜுனா ஃபாலோ பண்ணுறாரு, நாட் த அதர் வே ரவுண்டு. அதில் திரும்ப அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படின்றதே மன்னர் ஆட்சி தான். அந்த ஒரு கட்சி அப்படின்னும் போது அந்த கட்சியோட தலைவர் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் எல்லாம் பண்ணுவாங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மன்னர் ஆட்சி முறையும் அதுதானே இருந்தது. மன்னர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் சட்டம், அதுதான் நடைமுறை, அதை மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு கட்சின்னு இருக்குது, அது மாற வேண்டும். பல கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் கேட்குறேன், கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் மட்டும் எப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை கேட்டு நடப்பாங்களா? ஒருவேளை ஒரு முதலமைச்சர் பிரதம மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு, நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. பிரதம மந்திரி இது மாதிரி ஒரு திட்டம் இது மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்கிறாரு. மற்றவங்கள்லாம் இல்லைங்க இது சரியில்லை, இது மக்கள் நலனுக்கு எதிரானது, இல்லை இதனால இப்படி இருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல போகிறாங்க? நமக்கு பதவி ஒத்துட்டாங்க, ரைட்டுங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி இப்படி தானே சொல்ல போகிறாங்க. ஏன் இல்லை மாற்று கருத்து சொல்லுவாங்க அப்படின்றீங்களா? சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். பரந்தூர்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா? பறந்தெல்லாம் நம்ம போக வேண்டாம், ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அங்கே விமானங்கள் பறந்து வரும். இப்போதைக்கு நாம் பஸ்ஸில் போனால் போதும். அங்கேயும் விவசாயிகள் இருக்காங்க, ஏர்போர்ட்டு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற விவசாயிகளும் போராடி கொண்டு இருக்கின்றனர். இது என்ன வாழ்வாதாரம் பறிபோகின்றது, இது திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு கிராம சபை கூட்டம் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். கூடவே இந்த சுற்றுச்சூழலியலாளர்கள், இந்த பூமியுடைய நண்பர்கள்னு சொல்லினுக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே இங்கே பாருங்க, இங்கே ஏராளமான நீர்நிலைகள் இருக்கின்றன, இதெல்லாம் அழித்து அது மேலே நீங்கள் ஏர்போர்ட் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த பகுதியெல்லாம் வெள்ளக்காடாயிரும், அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும், அந்த நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது அப்படின்னு வெறும் ட்விட்டரில் மட்டும் கொம்ப சுற்றி நிற்கிறாங்க. இதே எங்கள் அதிமுகவோ இல்லை பாஜகவோ ஆட்சியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் பெரிய போராட்டம் நடத்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் பதவி கொடுக்குற மவராசை, அதனால் ட்விட்டரில் ஏதோ சொல்கிறாங்களே அத்தோட போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. இப்போ சொல்லுங்கள், கூட்டணி கட்சிகள் இந்த பரந்தூர் விஷயத்தில் என்ன பண்ணாங்க? அது சரி, பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற அதிமுகவே ஒன்றும் பண்ணல, சும்மா இருக்கிறாங்க. இதில் நீங்கள் கூட்டணி கட்சிகளை போய் கேட்குறீங்களா அப்படின்றீங்களா? அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான். இப்போ சொல்லுங்கள், இவங்க ஆட்சியில் இருந்தால் மட்டும் என்னென்ன எதிர்த்து குரல் கொடுத்துருக்க போகிறாங்களா? ஒருவேளை ஆட்சியில் பங்கு கொடுத்து மந்திரிகளாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டுங்க, மந்திரி சபையில் இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் அந்த ஒட்டுமொத்த மந்திரி சபை கூட்டத்தின் முடிவுக்கு எதிராக பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மந்திரி சபையிலலாம் இடம் இல்லைல்ல, வெளில தானே இருக்கிறாங்க, நினச்சா துண்டை உதறி தோளில் போட்டுன்னு போகலாம்ல. ஏன்னா இந்த பதவி அப்படின்றது பெருசு கிடையாது, மக்கள் நலன் தான் பெருசு. இப்படி தான் எல்லா கட்சியும் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் அந்த கூட்டணி கட்சிகள்லாம். அப்புறம் என்ன, ஒரு கட்சி ஆட்சினா மன்னர் ஆட்சி, பல கட்சி ஆட்சினா அது ஜனநாயகமா? யாரை ஏமாற்ற போகிறாங்க? இதில் திரும்ப அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க கூட யாருமே வருதில்லைன்ற மாதிரி பேசியிருந்தாருங்க. கரெக்டு. ஆனால் நான் ரொம்ப நாளாக சொல்லி நிற்கிறேன், இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு வேண்டும், டெப்டி சிஎம் கேளுங்க, 4 மந்திரி கேளுங்க, போலீஸ் மந்திரி கேளுங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கணும், இப்படின்லாம் நம்ம சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்களான்னு தெரியல. நம்ம சொல்கிறது அவர் காதில் விழுந்துதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கின்ற ஒரே நபர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா தானே. அவரை நீங்கள் கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணிட்டீங்க. உங்கள் கருத்தை தான் அவர் ஆம்ப்ளிஃபையரில் சவுண்டு பெருசாக வரா மாதிரி சொல்லி நிற்கிறாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு,
99 அண்ணன் சொன்னது அதைத்தான் இவர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த மன்னராட்சி முறை அப்படின்றதும் திருமாவர்கள் சொன்னது அதைத்தான் மறுபடியும் வந்து இவர் கோனார் நோட்ஸ் மாதிரி அந்த பதவுரை, தெளிவுரை, பொழிப்புரை, விளக்க உரையெல்லாம் கொடுத்து சொல்லி நிற்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே குரல் ஆதவ அர்ஜுனா குரல். அவரையும் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி முட்டை இந்த கருத்துக்கு ஆதரவாக யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பயம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் ஏதாவது பேச போயிட்டு அவங்களும் சஸ்பெண்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. அதாவது விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா ரொம்ப உறுதியாக இருக்கின்றார், நம்பிக்கையுடன் இருக்கின்றார். இன்னும் அதே மாதிரி தான் ட்வீட் போட்டுனுக்கிறார். அதில் ஒருத்தருடைய பேட்டி பார்த்தேன். அவரும் வந்து விசிகாவில் ஒரு மூத்த நிர்வாகி. அவர் சொல்றாரு, விசிகா காரனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான். அப்போ ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இல்லையா? விசிகாவில் இல்லாத ஒருத்தருக்கு தான் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாரா? என்னங்க அப்படியே கேட்கும்போதே புல்லறியுது உடம்பெல்லாம். என்ன மாதிரியான கண்டுபிடிப்பு? அதாவது திருமாவர்களை தவிர கட்சியில் இருக்க யாருக்குமே ஆதவ அர்ஜுனாவையும் பிடிக்கல, அவருக்கு பதவி கொடுத்ததையும் இவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. கூடவே கட்சி கூட்டங்களில் அவருக்கு ஏராளமான வரவேற்பு இருக்கின்றது அப்படின்றதையும் ஜீரணிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏதோ இப்போதைக்கு சஸ்பெண்டாவது பண்ணாங்களே அப்படின்னு சந்தோஷமாகறாங்க போலக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது நடுவில் அந்த விசிகா கொடிக்கம்பம் அந்த பிரச்சனை பெருசாக போய் நிற்குது. அதில் வேறு சில பேர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்களா, அரசு அதிகாரிகளை. அங்கே உடனே போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க மேலே வழக்கு, இது வந்து அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது அப்படின்னெல்லாம் வேற குற்றச்சாட்டு மாறி மாறி வந்து நிற்குது. என்னங்க, சிறுத்தைகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொடிக்கம்பம் நடுவதற்கு கூட உரிமை இல்லை. அதனால கூட்டணி தர்மத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துங்கன்னு போனோமா? என்னங்க இது? இதெல்லாம் அந்த டைரக்டர் சசிகுமார் நடிகர் சசிகுமார் அவரை தான் சொல்லணும். குத்துனது நண்பனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை அரசியலில் கூட எல்லாம் ஃபாலோ பண்ணின்னுக்கிறாங்க போல இருக்குது. போகிற போக பார்த்தா ஆட்டோவில் கரெக்டு. இதே விசிகாவுடைய இன்னொரு மூத்த நிர்வாகி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது ஒரு இளம் சிறுத்தை அவர் வந்து அவருடைய 2 வீலரில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படமும் வேறு ஏதோ சில சின்னங்களும் ஸ்டிக்கர் ஒட்டின்னு போயிருந்தார் போலகுது. அவரை வந்து கையை முறுக்கி இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவர் வந்து அவர் டார்ச்சர் பண்ணிக்கிறார், அந்த இளைஞன் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்துக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படிலாம் ட்வீட் போட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த இளைஞன் ஒரே ஒரு வீடியோ போட்டுருந்தாருங்க. அதில் கையை முறிக்கிற மாதிரி தெரில, அடிச்சா அப்படின்னு தான் சொன்னார். போதா வரைக்கும் லைசன்ஸ் இல்லையா, அது இல்லையா, நீ கேஸை போடு, பெனால்ட்டி கொடுக்க சொல்லி நான் கட்டுறேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அந்த நிர்வாகி ட்வீட் போட்ட மாதிரி அவர்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அவரே சொல்கிறாரு, லைசன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா பெனால்ட்டி போடு அப்படின்றாரு. ஸோ இதைத்தான் டிராஃபிக் கான்ஸ்டபிள் கேட்டிருக்காரு போல இருக்கு. எல்லாம் கரெக்டு, இவ்வளோலாம் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எல்லாம் எதுனா ஒருத்தருக்கு பாதிப்பு, உங்கள் கட்சிக்காரர் தானுங்க அவர். நீங்களே சொல்கிறீங்க அவரை கையை முறுக்கினார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்றதை பற்றி நீங்களே கவலைப்படல. அப்புறம் யாருக்காக தான் இவங்க கட்சி நடத்துகிறாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேணும், எம்பி பதவி வேணும். வேற எதுக்கு நம்ம கட்சி நடத்துகிறோம்? எல்லாருமே அதுக்கு தானே நடத்துகிறோம். அதனால் அவங்கள குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒன்று கவனிச்சிங்களா? இதை வந்து நம்ம தீபத் திருநாள் அப்படி தான் சொல்கிறோம், தீபாவளின்னு சொல்கிறோம். ஆனால் பொங்கலை மட்டும் ஏன் தைத்திருநாள்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க நிறைய பேர். அதை ஃபாலோ பண்ணி நாமளும் வந்து அப்படியே சொல்லி நிற்கிறோம். அதனோட அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்றது கூட கொஞ்சம் கூட புரியாமல். இப்போ இதை கார்த்திகை திருநாள்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த தீபாவளி வந்து அது ஐப்பசி திருநாள், அதே மாதிரி ஆடி திருநாள், ஆணி திருநாள், ஆவணி திருநாள், அந்த மாதத்துக்கு பேர் வச்சு எல்லாம் பண்ணிங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அது ஏன் தமிழ் மாதம்? இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மாதங்கள் தமிழ் மாத பெயரே இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சுற்றி நிற்குதுங்க. அப்போ மற்ற பண்டிகைகள்லாம் வந்து அந்த ஆங்கில மாதத்தை வச்சு சொல்வது அப்படின்ற ஒரு வழக்கத்தையும் ஃபாலோ பண்ணலாம்ல. ஏன் பொங்கலை மட்டும் அப்படின்னா அது வந்து என்னது மதச்சார்பற்ற பொங்கலா? எங்கேருந்து தான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது நமது கலாச்சாரம், பண்பாடு, நமது மண், இதோடு ஒட்டி உறவாடும் இந்த பண்டிகை அப்படின்றத எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் புச்சு புச்சா பேர் குத்துனுக்கிறாங்க. நாம் அதை புரிஞ்சுக்கணும். நமது பண்டிகைகளை, நமது பாரம்பரியம் என்னவோ அந்த மாதிரி கொண்டாடணும். அதில் நம்ம யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
எனது பண்டிகை, எனது உரிமை. நீ வாழ்த்து சொன்னா சொல்லி, சொல்லாட்டி போய் எனக்கு என்ன வந்தது? நீ சொன்னா வந்து எனக்கு என்ன 1000 ரூபா போனஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை நீ சொல்லாட்டா என் சம்பளத்துலேருந்து 10,000 ரூபா பிடிச்சிட போகிறாங்களா? அது உன் பழப்பு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இப்படித்தான் கொண்டாடுவேன் அப்படின்னு விமர்சையாக கொண்டாடுவோம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.